நமஸ்காரம். அக்ஷய திருத்தீயை இன்றைய நன்னாள். அக்ஷயம் அக்ஷயம் என்றால் என்ன? திருத்தி என்பது எல்லாரும் அறிவார்கள், மூன்றாம் நாள். இது சித்திர மாதத்தின் வளர்பிறை சுக்லபக்ஷத்தின் மூன்றாம் நாள் திருத்தீயை. பதரிகாசிரமத்தில் இனிமேல் சேவை உண்டு. தீபாவளி சமயத்துக்கு மூடிவிட்டு இந்த அக்ஷய திருத்தீயை ஒட்டித்தான் பதரியில் தரிசனம் விடுகிறார்கள். அதிலிருந்து கோயில் திறந்திருக்கும். இது ஒரு சிறப்பு. அதுபோல் ஆந்திர பிரதேசத்தில் சிம்ஹாச்சலம்ங்கிற ஆச்சரியமான க்ஷேத்திரம். அங்கு இன்றைக்கு ஒரு நாள் தான் சந்தனக்காப்பு இல்லாமல் பெருமான் தன் சுயம் திருமேனியோடு தரிசனம் கொடுக்கிறார். மற்ற 364 நாட்களும் சந்தனத்தாலே அலங்கரித்து மூடப்பட்டிருப்பார். இன்று ஒரு நாள் அவர் திருமேனியை சேவிக்கலாம். லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து, பக்தர்கள் ஓடோடி வந்து தரிசிக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பெருமைகளை சொல்லிக் கொண்டு போகலாம். இது வசந்த காலம். ருத்து சொல்லும்போது வசந்த ருத்து. அதற்கே சிறப்பு. யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய மாதம் இந்த ருத்துவில் தான் செய்வார்கள். அதுபோல் பல கோயில்களிலும் பிரம்மோத்சவம் நடக்கக்கூடிய மாதங்கள் பங்குனியும் சித்திரையும். க்ஷயம் என்றாலோ க்ஷரம் என்றாலோ தேய்தல்னு பொருள். அக்ஷர அக்ஷய என்றால் தேய்தலுக்கு எதிர்மறை தேயாமல் இருத்தல் அல்லது வளர்தல்னு கொள்ளலாம். சில ரோகம் நோய்களை எல்லாம் க்ஷயரோகம்னு சொல்லுவோம். உடல் தேய்ந்து கொண்டே போகும். அக்ஷயம் என்றால் தேய்தல் இல்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், மன ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வமோ செழிப்போ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, இப்படி பலதும் நாள்பட தேய்ந்து போக வாய்ப்பு உண்டு. இதை போன்ற பலதும் தேய்தல் இல்லாமல் இருப்பது நாம் எல்லாரும் விரும்புவோம். இந்த நாள் தேய்தல்களை எல்லாம் போக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே வளர்பிறை என்பதால் சந்திரன் நிலவு வளர்ந்து கொண்டுதான் போவார். அதுவே ஒரு பெருமை. திருத்தி என்பதாலே மூன்றாம் பிறை சந்திரன். சந்திரமா மனசோ ஜாதகான்னு சொல்லுவார்கள். பகவானுடைய மனத்தில் இருந்துதான் சந்திரன் உதித்தார், பிறந்தார். அதனால் சந்திரனுடைய கலைகள் வளருகின்றனன்னு சொன்னாலே நம் மனமும் வளர்ச்சி பாதையை நாடுகிறதுன்னு பொருள். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், டெவலப்மெண்ட், இருப்பதை காட்டிலும் இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சி. இந்த ஒரு பக்க வளர்ச்சியெல்லாம் நமக்கு ஏற்பட வேண்டுமானால் யாரை தியானிக்க வேண்டும்? வாலியின் தர்மபத்னி தாரை. அவள் ராமனை பார்த்து கொண்டாடி பாடுகிறாள். தம் அப்ரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச. இது வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகம். ஸ்லோகம் இன்னும் நீண்டிருக்கிறது. நமக்கு தேவையான சொல் அக்ஷய கீர்த்திஸ்ச. அக்ஷயம் குறைவில்லாத, தேய்தல் இல்லாத, கீர்த்தி புகழாளர். எத்தனை பேர் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் ராமனுடைய புகழை குறைக்க இயலாது. இதுதான் தாரை ராமனை பார்த்து கொண்டாடுவது.
ராமன் நேர்மையானவர், சத்தியமே பேசுபவர், கடமை தவறாதவர். இருந்தாலும் இப்படி செய்திருக்கலாமா அப்படி செய்திருக்கலாமா, ஏதோ தப்பு இருக்கிறதா என்கிறா போலே ராமனை பற்றியே விசாரம் பண்ணுவோம். வாலிவதை படலத்திலேயே அந்த விசாரம் உள்ளது. மறைந்திருந்து கொல்லலாமான்னு கேள்வி. சரி, அப்படி கொண்டிருந்தால் அவருடைய கீர்த்தி குறைய வேண்டுமே. எத்தனை பேச்சு யார் பேசினாலும் கீர்த்தி குறையாது என்று சொல்வது யார்? யார் கொல்லப்பட்டாரோ அந்த வாலியின் மனைவி. அவள் வெறுமனே சொல்லிவிடுவளா? உண்மை இருந்தால்தான் பேசுவாள். அவள் வார்த்தைகளாலேயே புகழ் தேயாதவர், கீர்த்தி குன்றாதவர். யார் பேசினாலும் அது குன்றாது. இது அவளே ஒத்துக்கொண்டது. ஆண்டாள் பாசுரத்தில் கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். அங்கேயும் ராமபிரானுடைய கீர்த்தி, அவனுடைய புகழ்தான் பாடுகிறாள். நாம் பகவானுடைய குணங்களை வாயார பாட வேண்டும், அவருடைய புகழை பாட வேண்டும். யாருக்குமே சற்று உடம்பு தேய்ந்தால் நிம்மதிதான். வெயிட் ரிடக்ஷன், அது ரெடியூஸ் ஆகுமான்னு எவ்வளவு முயற்சிக்கிறோம். மனம் தேய்ந்தால் யாரும் விரும்ப மாட்டோம். உடல் தேய உழைத்தார் தப்பில்லை. அப்படி வயதானது, உடல் தேய்ந்து போயிற்று, இயற்கை. மனம் நன்றாக இருக்க வேண்டும். புகழ் மட்டும் குறையவே கூடாது. இது யாருக்குத்தான் விருப்பம் இருக்காது. அதனாலே நம்ம எடுத்திருக்கிற புகழ், நம் குடும்பத்தின் புகழ், நாம் செய்யக்கூடிய தொண்டுகளின் புகழ், ஒரு தனி மனிதனுடைய புகழ் என்பதல்ல. தொண்டுகள் தான் பெயரை நிலைநிறுத்தும். நாம் செய்யும் கைங்கரியம். பெருமானுடைய அனுகிரகத்தாலே நிறைய தொண்டுகள் கிடைக்க வேண்டும். அந்த தொண்டுகள் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அக்ஷய கீர்த்தி அன்று அப்படிப்பட்ட ஒரு குன்றாத தொண்டு, குறையாத தேயாத தொண்டு, தேயாத மனவளம், அறிவு வளம், இவை நிறைய கிடைக்க வேண்டும் என்று அக்ஷய கீர்த்தி படைத்தவனான அந்த பெருமானிடத்திலேயே பிரார்த்திப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.